வெல்கம் டு நந்த பாப்பா கிச்சன். இன்னைக்கு நம்ம காய்கறி சாப்பாடு எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நந்த பாப்பா கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அதுக்கு நான் இந்த மாதிரி ஒரு குக்கர் எடுத்துருக்கிறேன். குக்கர் நல்லா சூடானதையும் 1 ஸ்பூன் நெய் சேர்த்துருக்குறேன். அதுக்கு பிறகு கடலெண்ணெய் ஒரு 3 ஸ்பூனுக்கு மேலேயே சேர்த்துருக்குறேன். எண்ணெயும் நெய்யும் நல்லா சூடாகிற மாதிரி பார்த்துக்கோங்க. சூடானதுக்கப்புறமா 3 பிரிஞ்சி இலை, 1 நட்சத்திர சோம்பு, சின்ன சின்னதாக 4-5 பட்டை, 4 கிராம்பு, 4 ஏலக்காய், 1 ஸ்பூன் சோம்பு இதெல்லாம் சேர்த்துருக்குறேன். இது எல்லாத்தையும் எண்ணெயில் சேர்த்து வதக்கும்போது அருமையான மணம் வரும். அதுக்கு பிறகு இது ஓரளவு நல்லா வதங்கினதுக்கு பிறகு நான் 3 பெரிய வெங்காயம் நீள்வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதையும் இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வர மாதிரி நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் எந்த அளவு வறுபடுதோ அந்த அளவு தாங்க பிரியாணியோட டேஸ்ட் சூப்பராக இருக்கும். நீங்கள் ஓரளவு வெங்காயத்தை எண்ணெயிலேயே பொரிஞ்சு வர மாதிரி பார்த்துக்கோங்க. இது நல்லா ஓரளவு வதங்கினதுக்கு பிறகு இதில் பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். நான் 5 பச்சை மிளகாய் சேர்த்துருக்குறேங்க. நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ப மிளகாயோட அளவை கூட்டிக்கோங்க, குறைச்சிக்கோங்க. பச்சை மிளகாய் சேர்க்க விருப்பம் இல்லை அப்படின்னா நீங்கள் வரமிளகாய் கூட சேர்த்துக்கலாம். மிளகாயும் ஓரளவு பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா ஒரு 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், அதாவது நான் கல்லில் கொட்டி வச்சுருக்குறேங்க, அதை இதில் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு சேர்த்ததுக்கப்புறமா அதனுடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஓரளவு நல்லா எண்ணெயிலேயே வதங்குற மாதிரி பார்த்துக்கோங்க. நான் இங்கே 6 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதை இதில் சேர்த்துக்கலாம். நான் நீள்வாக்கில் ஓரளவுக்கு பெருசாக தாங்க கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதை இதில் சேர்த்துட்டு நல்லா வதங்குற மாதிரி பார்த்துக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கணுன்னா கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்துக்கோங்க. நான் 1 கைப்பிடி அளவு சேர்த்துருக்குறேங்க. கல்லுப்பு சேர்த்து வதக்கும்போது சீக்கிரமாகவே வதங்கி வந்துடும். ஓரளவு தக்காளி எல்லாம் இந்த மாதிரி வதங்கினதுக்கு பிறகு நான் இங்கே 3 ஸ்பூன் கெட்டி தயிர் சேர்த்துக்கிறேன். புளிக்காத தயிருங்க. தயிர் சேர்த்ததுக்கப்புறமா தக்காளியோட மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கிளறி விடுங்க. அதுக்கு பிறகு புதினா கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். புதினா கொத்தமல்லி ரெண்டும் சேர்ந்து 1 கைப்பிடி அளவு நல்லா கழுவிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்குறேங்க. அதையும் இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கிளறி விடுங்க. அதுக்கு பிறகு நம்ம என்னென்ன வெஜிடபிள்ஸ் சேர்க்குறோமோ எல்லாம் சேர்த்துக்கலாம். நான் இங்கே பச்சை பட்டாணி, கேரட், பீன்ஸ் இதெல்லாம் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு விருப்பமான காய்கறிகள் நீங்கள் எது வேணால் சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்கு, காலிஃப்ளவர் அந்த மாதிரி எது வேணால் சேர்த்துக்கலாம். இந்த காய்கறியெல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா கிளறி விடுங்க. காய்கறியெல்லாம் ஒரு 5 நிமிஷத்துக்கு மேலே நல்லா ஓரளவு எண்ணெயிலேயே நல்லா வதங்கினதுக்கு பிறகு இதில் மசாலாக்கள் சேர்த்துக்கலாம். நான் 2 ஸ்பூன் பிரியாணி மசாலா, 1 ஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்த்துருக்குறேன். இந்த 2 மசாலாவையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி கிளறி விட்டுக்கலாம். உங்களுக்கு மஞ்சள் பொடி சேர்க்க விருப்பம் இருந்தால் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி இங்கே சேர்க்கலை. இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக தீஞ்சு போயிருங்க. அதனால் லைட்டாக தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்ந்துட்டு இந்த காய்கறியெல்லாம் ஒரு 5 நிமிஷம் நல்லா வேகட்டும். 5 நிமிஷத்துக்கு அப்புறமா இந்த மாதிரி கொதி வரும் பாருங்கள். அதுக்கு பிறகு நம்ம எடுத்து வச்ச அரிசி சேர்த்துக்கலாம். நான் இங்கே 3 டம்ளர் அரிசி எடுத்துருக்குறேங்க. எல்லா அரிசியும் முழுமையாக இதில் சேர்த்ததுக்கு பிறகு 3 டம்ளர் அரிசிக்கு நான் 6 டம்ளர் தண்ணி ஊற்றிப்பேன். தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா நீங்கள் உப்பு சரியாக இருக்கான்னு கொதிச்சதுக்கப்புறமா உப்பு செக் பண்ண மறந்துடாதீங்க. இது ஒரு 5 நிமிஷம் நல்லா மூடி போட்டு மூடி வச்சிட்டிங்கன்னா லைட்டாக கொதி வரும். இந்த மாதிரி லைட்டாக கொதி வந்ததுக்கு பிறகு உப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு மூடி போட்டு மூடுங்க.
நீங்கள் கொதி வராதுக்கு முன்னாடியே மூடினீங்கன்னா கீழே இருக்கிற சாப்பாடெல்லாம் அடியில் இருக்கிற சாப்பாடில் ரொம்ப வெள்ளையாகவே இருக்கும். இந்த மாதிரி கொதி வந்ததுக்கப்புறம் தான் எப்போவுமே குக்கர் மூடியை மூடணும். பழைய அரிசியாக இருந்தால் ஒரு விசில் சேர்த்தியே விட்டுக்கலாங்க. புது அரிசியாக இருந்தால் சாப்பாடு குழையிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் நான் இங்கே 2 விசில் மட்டும்தான் விடுறேன். மூடி போட்டு மூடி 2 விசில் வர வரை வெயிட் பண்ணலாம். 2 விசில் வந்ததுக்கப்புறமா நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கும். அவ்வளோதாங்க, நம்ம காய்கறி சாப்பாடு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் சமைக்க தெரியாதவங்க கூட சிம்பிளாக சீக்கிரமாக சமைச்சிடலாம். நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். இது போன்ற மேலும் வீடியோக்களுக்கு நந்து பாப்பா கிச்சன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். இது கூட தயிர் பச்சடி வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே அருமையாக இருக்கும்.